டயபெட்டிஸ் என்கின்ற நீரிழிவு நோய் செக்ஸ் லைஃப்பை பாதிக்குமா பாதிக்காதா? நிச்சயமாக பாதிக்கும். நீரிழிவு என்கின்ற டயபெட்டிஸ் ஆண்களினுடைய செக்ஸ் லைஃப்பையும் பாதிக்கும், பெண்களினுடைய செக்ஸ் லைஃப்பையும் பாதிக்கும். ரெண்டு பேருக்குமே பாதிப்பு தரும் செக்ஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஆண்களுக்கு எப்படி பாதிக்கும்? ஆண்களுக்கு அந்த உணர்வு கொடுக்கின்ற அந்த ஆசையை தூண்டுகின்ற ஹார்மோன் செக்ரேஷன் குறைஞ்சிடும். உணர்வு வச்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை கொடுக்கின்ற அந்த ஹார்மோனே குறைஞ்சிடும். அப்போ அந்த ஹார்மோனே குறைஞ்சினா செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவாங்க. செக்ஸ் ஆர்வம், அந்த ஆர்வமே போயிடும். உங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிடும். அப்படியே ஆர்வம் வந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அப்போது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், இந்த பிரச்சனைலாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஆர்வம் குறையும், ஆர்வத்துக்கு உண்டான ஹார்மோன்கள் குறையும், நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்காது. அப்போது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இதெல்லாம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அந்த பாதிப்பு மனநிலையாகவும் இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மனநிலையாகவும் பாதிப்பு இருக்கும். இந்த மனநிலை பாதிப்பு இவர்களுக்கு நரம்பு தளர்ச்சியை அதிகப்படுத்தி இன்னமும் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். ஸோ செக்ஸ் லைஃப்பை கண்டிப்பாக ஆண்களுக்கு டயபெட்டிஸ் பாதிக்கும். பெண்களுக்கு எப்படி பாதிக்கும்? பெண்களுக்கு எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்கள் உடலில் உள்ள விந்துவை கொடுக்குறாங்க, இவங்க வாங்கிக்கிறாங்க. ஆண்கள் கொடுக்குறாங்க, இவங்க வாங்கிக்கிறாங்க. பட்டு இவங்களுடைய ரோலும் அதில் இருக்குது. ஒரு ஆண் தன்னை புணரும் பொழுது, உணர்வு கொள்ளும் பொழுது அந்த என்ஜாய்மெண்ட்டை இவங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியாது. நீரிழிவு நோய் இவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க அனுபவித்த அந்த அனுபவத்திற்கும், நீரிழிவு நோய் வந்த பிறகு அந்த உணவு நேரத்தில் இவர்கள் அனுபவிக்கின்ற அந்த இன்பத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இவங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. அது ஏதோ மெஷின் மாதிரி அவர் வராரு போகிறாரு, ஏதோ செய்கிறாரு போகிறாரு, அப்படித்தான் இருப்பாங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான ஒரு ஆத்ம திருப்தி, உணர்வுபூர்வமான ஒரு உடல் திருப்தி, மன திருப்தி இவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட், இவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கணவர் வற்புறுத்துறாரு அப்படின்றதுக்காக இவங்க இருப்பாங்க. பழைய மாதிரி இவங்களால் கோஆப்ரேட் பண்ண முடியாது. பழைய மாதிரி அவருக்கு இவங்க சப்போர்ட் பண்ண முடியாது. இவங்களும் ஏதோ ஏனோ தானோ வேண்டாம் இருப்பா, இது வேண்டாம், இது எதுக்கு தேவையா, இது தேவையில்லை அப்படின்னு இருக்கும். இவங்களுடைய உடம்புலையும் அந்த செக்ஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவதற்குண்டான அந்த ஹார்மோன்கள் சுரப்பு குறைஞ்சிடும். இவங்க உடம்புலையும் குறைஞ்சிடும், இவங்களுக்கும் அந்த செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ட் குறைஞ்சிடும். அந்த செக்ஸ்னால் இவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் குறைஞ்சிடும். ஸோ நீரிழிவு நோய் என்பது இவர்களுக்கும் பெண்களுக்கும் கூட பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நீரிழிவு நோய் ஆண்களுக்கு கொடுக்கின்ற பாதிப்பும் பெண்களுக்கு கொடுக்கின்ற பாதிப்பும் என்று பார்க்கும்போது, ஆண்களுக்கு கொடுக்கின்ற பாதிப்பு அதிகம், பெண்களுக்கு கொடுக்கின்ற பாதிப்பு கொஞ்சம் கம்மிதான ஒழிய, குறைவுதான ஒழிய. பட் பெண்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். அப்போ செக்ஸ் லைஃப்பை பாதிக்கிறதுல உள்ள பிரச்சனை வந்ததுனாலே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். இது பல வகையில் பாதிக்கும். ஸோ ஒரு கணவனும் மனைவியும் செக்ஸ் ரீதியாக சாட்டிஸ்ஃபை ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக சந்தோஷமாக இருந்தாலே அந்த குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் ஆனந்தும் இருக்கும். இது குறைஞ்சாலே மற்ற எல்லாமே குறையும். ஸோ டயபெட்டிஸ் நோய் என்பது உங்களுக்கு செக்ஸ் ரீதியாக செக்ஸ் இன்பத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் வர்ற எதிரி கிடையாது. உங்களுடைய ஒட்டுமொத்த உடல்நலம், மனநலம், ஆரோக்கியம், குடும்ப சந்தோஷம், குடும்ப மகிழ்ச்சி எல்லாத்தையுமே குறைக்கின்ற ஒரு யமன் தான் அது. அதனால் நீரிழிவு நோயை சாதாரணமாக ஒரு நோயாக பார்க்காதீர்கள், ஒரு பெரிய எதிரியை பார்க்குற மாதிரி பாருங்கள். உங்களுடைய சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்துக்கும் நிம்மதிக்கும், உங்களுடைய சந்தோஷம் இல்லை, உங்கள் குடும்பத்துடைய சந்தோஷத்துக்கும் இருக்கின்ற ஒட்டுமொத்த எதிரி நீரிழிவு நோய். ஸோ நீரிழிவு நோயை எந்த அளவுக்கு முழுமையாக குணப்படுத்தி கொள்ள முடியுமோ, நீரிழிவு நோயை எந்த அளவுக்கு முழுமையாக அகற்றி கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு அதிலிருந்து நாம் வெளியே வருகின்றோமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் செக்ஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ணி குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கவும் முடியும். ஸோ ட்ரை டு சே குட் பை டு டயபெட்டிஸ்.